நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு விசேட நேரலையினூடாக தாருஸ்ஸஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது நாங்கள் பீச் வீதியில் அமைந்திருக்கின்ற ரமீஸ் சர்வீஸ் என்ற நிறுவனத்திலே இருந்து நாங்கள் இந்த நிகழ்வினை நேரடியாக தருகின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் ரமலான் மாதம் 29வது நோன்பினை நாங்கள் இலங்கையிலே நோட்டவர்களாக இருக்கின்றோம். நாளைய தினம் அதாவது மஹ்ரிப் பிறகு பிறை தென்பட்டால் நாளைய தினம் பெருநாளாக இருக்கிறது. எனவே அவ்வாறு பிறை தென்படும் இடத்திலே இலங்கையிலே நாளைய தினம் திங்கட்கிழமை பெருநாளாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் முன்கூட்டியே ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் கல்முனை ஜாஹிரா தேசிய பாடசாலையின் பீச் வீதியிலே அமைந்திருக்கின்ற ரமீஸ் சர்வீஸ் என்ற நிறுவனத்திலிருந்து தான் இந்த நிகழ்வினை தருகின்றோம். குறிப்பாக இந்த ரமீஸ் சர்வீஸ் என்ற நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பேரிலே இந்த நாமத்திலே இயங்கி வந்திருந்தாலும் கூட இப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்பொழுது இயங்குவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். மஹதி சர்வீஸ் சென்டர் அண்ட் பைக் ரிப்பேரிங் என்று இந்த நிறுவனம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இகாஸ் அவர்களுடைய தந்தையார் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சர்வீஸ் சென்டர் நிறுவனம் இப்பொழுது அவருடைய புதல்வரின் பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஏராளமானவர்கள் வருகை தந்து அவருடைய மோட்டார் பைக் அதுபோல ஆட்டோ அதுபோல ஏனைய வாகனங்களை இப்பொழுது சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ரமீஸ் சர்வீஸ் என்ற நிறுவனத்திலே குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே இவ்வாறான ஒரு காணொலியை தந்திருந்தோம். கார், மோட்டார் பைக்கில் அதுபோல ஆட்டோ போன்ற அனைத்து விதமான உங்கள் வாகனங்களையும் நீங்கள் சேவை செய்து கொள்ள முடியும். அதுபோல இந்த சேவை சென்டரிலே ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. தரமான கெமிக்கல் வகைகளை கொண்டுதான் இந்த சேவை சென்டர் நிறுவனம் இயங்கி வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் இங்கே நீங்கள் சேவை செய்தால் உங்களது வாகனத்துக்குரிய அந்த பெயிண்ட் அதுபோல ஏனைய உதிரிப்பாகங்கள் டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அவ்வாறு மிகவும் தரமான இந்த கெமிக்கல் வகைகளை கொண்டு இந்த சர்வீஸ் சென்டர் நிறுவனம் இயங்கி வருகிறது. குறிப்பாக இந்த கிழக்கிழங்கிலே அதுவும் குறிப்பாக கல்முனை பிரதேசத்திலே இந்த கல்முனை சாய்ந்தமரது மண்ணிலே இது ஒரு பிரபலியம் பெற்ற ஒரு சர்வீஸ் சென்டராக இருக்கிறது. ரமீஸ் சர்வீஸ் சென்டர் இப்பொழுது மஹதி சர்வீஸ் சென்டர் நிறுவனமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய உத்தியோகபூர்வ இலச்சினை குறிக்கப்பட்ட டிஷர்ட் அறிமுக விழாவும் எதிர்காலத்திலே நாங்கள் தருவதற்காக அனைத்து விதமான வாகனங்களையும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுபோல மோட்டார் பைக்கல் ரிப்பேரிங்லையும் நீங்கள் கைது இருந்த திருத்துணர்களை கொண்டு இவர்கள் திருத்தி தருகின்றார்கள். எனவே ஒரே இடத்திலே நீங்கள் உங்களது வாகனத்துக்குரிய அனைத்து விதமான விடயங்களையும் செய்து கொள்ளலாம். குறிப்பாக இங்கே ஒயில் வகையில் இருக்கிறது, தரமான ஒயில் வகையில் இருக்கிறது. மிக குறைந்த விலையில் பசார் விலையிலும் மிக குறைந்த விலைகள் அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் எந்த விதமான ஒயில் வகைகளோ இல்லை கெமிக்கல் வகைகளோ எதுவும் நீங்கள் வாங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களது வாகனத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் புத்தம் புதிய ஒரு தோற்றத்திலே அந்த வாகனத்தை தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இப்போது இகாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். இந்த பெருநாள் தினத்திலே நீங்கள் உங்களது வாகனங்களை சேவை செய்ய விரும்பினால் நீங்கள் இங்கே வருகை தந்து நீங்கள் இன்றைய இரவு முழுவதும் இவர்கள் இந்த சேவை சென்டர் நிறுவனத்தினை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இப்போ இகாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் தான் நாங்கள் இந்த விடயத்தை கண்டு பார்க்க வேண்டும். இகாஸ் அவர்கள் சொல்லுங்கள், இந்த சேவை சென்டர் ஆரம்பிக்கப்பட்ட 5 வருடங்களை கடந்து ரமீஸ் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை பேரிலே ஆரம்பிக்கப்பட்டு இப்போது மஹதி என்ற பெயரிலே பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், இந்த சேவை சென்டரில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இந்த கெமிக்கல் வகைகள் பற்றி சொல்லியிருந்தீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். சார், எங்கள்கிட்ட மஹதி சேவை சென்டர் மாற்ற காரணம் எங்களை வாப்பா அவர் சொன்னார், எந்த பேர் போதுமா, இனி உண்ட மாண்ட பேரை போட்டு இனி ஃபேமஸ் பண்ணு, ஏன்னா நீ தானே இது ரன் பண்ணுற, அப்போ உண்ட மாண்ட பேரை போட்டு நீ ரன் பண்ணு சொல்லிட்டு, அதனால் எனக்கும் ஒரு ஆசை, வாப்பாவும் அதை இது பண்ணாங்க. அப்போ அதேமாதிரி போட்டு அந்த மஹதி சேவை சென்டர் வச்சு ஆரம்பித்து நான் வேலைகள் மஷாலான்னு போயிட்டு இருக்கேன். நேற்று நாங்கள் கடை மூடக்குள்ள 3 மணி. நேற்று அவ்வளோ வாகனம், எல்லாம் பெரிய பெரிய வாகனம், கார், ஆட்டா, எல்லா வகையான வாகனம் கழினு. அதில் இன்றைக்கி 3 பொடியமர் 7 இந்த 3 மணிக்கு அடைக்கக்குள்ள இது நைட்டுக்கு தான் 7 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ அந்த முறையில் எங்கிட்ட சர்வீஸ் ஐட்டங்கள் எப்படின்னு சொன்னால் ஓண்டா உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னென்ன பிராண்டில் நாங்கள் போட்டு உங்களுக்கு எப்படி கஸ்டமருக்கு செய்து கொடுப்போம். எங்களை கஸ்டமர் தேடிட்டே வருவாங்க. எவ்வளோ செட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஓய்வு இல்லாமல் எங்களுக்கு வேலை வந்துகிட்டே இருக்கும். அதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் இந்த கெமிக்கல் வகைகள் பற்றி சொன்னீர்கள், தரமான கெமிக்கல் வகைகளை பாய்ப்பதாக சொல்லியிருந்தார் இகாஸ் அவர்கள். இப்பொழுது அதனை நாங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளலாம். என்ன சொன்னால் இந்த சேவை சென்டரிலேயே பாவிக்கப்படுகின்ற இந்த கெமிக்கல் வகைகள் தான் பிரதானமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அதாவது உங்களது வாகனங்களின் அழகை அதை அந்த பெயிண்டை அதாவது பெயிண்டை தாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த தரமான கெமிக்கல் வகைகள் பாவிக்கின்ற அந்த சர்வீஸ் சென்டர் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது மங்கிய வகையிலே இருக்கும். அதனால் தான் இவர்கள் தரமான கெமிக்கல் வகையிலே இவர்கள் பாவித்து இந்த வாகனங்களை சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காரோஸ் இது ஏன் நாங்கள் இந்த பிராண்டை பாவிக்கோம்னா நாங்கள் தான் இந்த பைக்குகள் பேடாகிற விஷயங்கள் இந்த நாளைக்கு அவங்க திருப்தியாக போனால் தான் நாளைக்கு எங்களை தேடி வருவாங்க. அதனால தான் நாங்கள் வந்து 6500 ரூபாய்க்கு எங்களுக்கு தருவாங்க இந்த பிராண்ட். அடுத்து வந்து கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து என்னன்னு இந்த கெமிக்கல் வந்து எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம், எங்களோட கை எழுதிய மாட்டான். இதே இது மற்ற கெமிக்கல் இருக்குது போட்டு கழுவும் போது கை சாமான் உரியும். அது மாதிரி பைக்கில் பெயிண்டில் எப்படி உரியுமங்கிறது நைஸாக கலந்துருவாங்க. பைக்கில் பெயிண்ட்டுக்கும் பாதுகாப்பும் வாரண்டி பண்ணுவாங்க. அப்படி தான் எங்களோட சேவை சென்டர். நீங்கள் இப்பொழுது உயர்தரமான அந்த சார்ஜையும் கூடுதலாக அறவிட வேண்டிய ஏற்படும். இதுக்கு நீங்கள் என்ன இடத்துல 400 ரூபா 350 ரூபான்னு சேவிஸ் போயிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் பிராண்ட் இது பண்ணீங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம நல்லது போகும்போது வாங்கினாங்க நல்லது பாவிக்காங்க. இன்னொரு இடத்த கழுவும் போது அவங்களுக்கு திருப்தின்றதான் இன்னொரு இடத்த போவாங்க. எங்க திருப்தியோ அங்கதான் அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்தா எப்படியான முறையில போகுதுங்கிறது கஸ்டமருக்கு தெரியும். ஏன்னா நாங்க எல்லாரும் வந்து எப்படி டயர் பாலிஷ் போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்க டயர் பாலிஷ் தான் யூஸ் பண்றோம். டயர் சில சேவிங் சென்டர்ல பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு டயர் பாலிஷ் போடுவாங்களா இப்படியான கெமிக்கல் பாவிப்பாங்களாங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதே ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்து கெமிக்கல் எடுத்து பண்ண இந்த முறையில் அமௌண்ட் எடுக்கும். ஏன்னா நாங்கள் ஆட்டா வந்து கிரிஸ் வந்து இங்கே பாருங்க, கிரிஸ் வந்து போலீஸ். அடுத்தது கிரிஸ் வந்து இங்கே பாருங்க, கிரிஸ் வந்து நம்பர் ரேசர் போற காரணம் கிரிஸ் வாகனத்தில் கிரிஸ். ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் தேடி வரணும். ஏன்னா நிறைய ஆட்டோ கிரிஸ் அடிக்கிற தண்ணி மாய் போறதால அந்த கிரிஸ்ல வந்து போய் பேர் அடிபடப்படாது. எங்கிட்ட வந்தா கஸ்டமர் திருப்தியா போகணும். அமௌண்ட் கூடியா இருந்தாலும் எங்களோட வேலையை திருப்தியா போகும். அடுத்தது ஒயில் நீங்க பார்த்துருப்பீங்க, எங்கிட்ட வந்து மற்ற எந்த ஒரு ஒயிலும் இல்லை. ஹெஸ்டோல் வந்து நல்ல ஒயில். அதே மாதிரி மொபைல் ஹெவலை இது 3 ஒயில் நாங்கள் இது பண்ணோம். அதே மாதிரி லூஸ் ஒயில் வந்து ஹெவல் கோயிலும் இருக்கு. இதே ஷோப்பில் மெக் கோயிலும் இருக்கு. இப்போ இப்படி தான் நாங்கள் எங்களோட பிராண்டை நாங்கள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கும் ரன்னிங் போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறது. உங்களுடைய அந்த சேவை சென்டர் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக உங்களது வாகனங்களை பெருநாள் தினம் நாளே இருக்கிறது. அதற்கு பிற்பாடும் இவர்கள் அந்த வாகனங்களை சேவ்ஸ் பண்ணி தருவது தொடர்ச்சியாக இவர்கள் நன்மதிப்பினை இந்த கிழக்கிழங்கிலே குறிப்பாக கல்முனை பிரதேசத்திலே ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. உத்தியோகபூர்வ பிரகடனம், அதாவது பெயர் மாற்றம் சம்பந்தமான பிரகடனம் எதிர்காலத்தில் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது ஏராளமான மோட்டார் பைக்கில் இருக்கிறது. இப்பொழுது சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நினைக்கின்ற இன்று இரவு எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் திறந்து? 4 மணி 4:30. அதுக்கு பிறகு வாகனம் பாருங்க. இனி எல்லாரும் ஊருக்கு போகணுமே. ஏன்னா நேற்று இருந்து ஃபுல் நைட். ஏன்னா எங்களுக்கு ஃபுல்லாக இனி ஒன்றும் செய்யலை. சீசன் டைம் தான் நாங்கள் அதுக்கான முறையில்
வேலையை ஆரம்பிக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம், ஏன்னா எங்கள்ட வந்து நாங்கள் எங்களோட கஸ்டமருக்கு சைட் எல்லாம் வந்தது பிறகு நாங்கள் ஒரு திட்டமிட்டு போட்டிக்க எங்கள் கஸ்டமருக்கு இந்த கடை வழியிலையும் எடுக்காத அளவுக்கு நாங்கள் ஒயிலை வந்து குறைச்சி கொடுக்குற அளவுக்கும், அடுத்தது நாங்கள் அந்த கிரீஸ் விஷயம் எல்லாம் வந்து எங்களோட கஸ்டமருக்கு நாங்கள் செய்கிறதுக்கான முறையில் இருக்கோம். அவங்களுக்கான முறையில் காட்டு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் போன முறை வந்திருப்பீங்க, போன முறை பார்த்துருப்பீங்க, எல்லாமே செஞ்சுருப்பீங்க. இப்போ போன முறை வந்ததுக்கும் இப்போ இருக்கிற டெவலப்புக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காணொலியை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் எங்களுக்கும் விளங்குகிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சேவிசன் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாடிக்கையாளர் வந்து அவருடைய வாகனங்களை சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கார் இருக்கிறது, அதுபோல த்ரிவில் இருக்கிறது. அனைத்து வகையான வாகனங்களையும் நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கையான ஒரு இடமாக மகதி சர்வீஸ் என்ற நிறுவனம் இருக்கிறது. பீச் வீதியிலே அமைந்திருக்கிறது. சாய்ந்தமருது பிரதேசத்திலே அமைந்திருக்கிறது. கல்முனை சாய்ந்தமருது 2 பிரதேசங்களையும் ஒட்டியதாக இந்த குறிப்பாக இப்பொழுது நீங்கள் காணொலியில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வாறு இந்த மோட்டார் பைக்கில் சர்வீஸ் பண்ணப்படுகிறது என்பது பற்றி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் திருப்திகரமான முறையிலே வாடிக்கையாளர்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே இந்த சர்வீஸ் நிறுவனம் இந்த நன்மதிப்பினை பெற்று இயங்கி வருகிறது. குறிப்பாக இவர்கள் பாவிக்கப்படுகிற இந்த கெமிக்கல், அதுபோல ஏனைய பொருட்கள் மிகவும் தரமானதாக மாத்திரமே இருக்கிறது. அதனால்தான் கொண்டும் குறிப்பாக இங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் கூட மிகவும் அந்யோன்யமாக இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்களோடு பழகி இந்த சேவை சென்ற நிறுவனத்துக்கு வருகின்றவர்களை சிறப்பாக இயக்கி வருவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. தானே இந்த பெயிண்டெல்லாம் உதிக்கிற காரணம் அந்த கெமிக்கல். அதை என்ன விஷயம்னா, அந்த கெமிக்கல் அடிக்கக்கூட ஊட்ட எப்படி போகும்னுச்சுன்னா அந்த பொடியை பார்த்துட்டு இருந்தா சில செய்தியில் வந்து கையெல்லாம் பத்தும் பொடிய மாதிரி அவங்களே வந்து சொல்லுவாங்க எப்படி. ஆனால் எங்களை கையில் வச்சாங்கன்னா நாங்கள் தைரியமாக வச்சு வந்துவாங்க. இது வந்து கெமிக்கல் தண்ணி மாதிரி தான் எரிக்கும். ஆனால் கைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இது காயத்தோட வச்சானா எரியும். இதுதான் அந்த கெமிக்கலோடைய அது. இது கார் ஓஸ், இதுதான் எங்களோட அந்த இது. ஏன்னா அடுத்து வந்துட்டு நான் பாருங்கள், எங்களோட கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து காலையில் எத்தனை மணிக்கு வந்தாங்க அவ்வளோ தெரியும். ஏன்னா ஃபுல்லாக ஆட்டா, ஏன்னா அதை கழுவி முடித்து எல்லாம் செஞ்சு போகும்போது லேட் ஆகும். ஆனால் லேட் ஆகினாலும் எங்கள் கஸ்டமருக்கு இன்னொரு இடத்த போக மாட்டாங்க. அதான் எங்களுக்குள்ள ஏன்னா நிறைய இடம் நிறைய சேவிஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. முன்ன பீச்சில் ஆரம்பத்தில் எங்களோட சேவிஸ் சென்டர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பீச்சில் 10-15 சேவிஸ் சென்டர் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பக்கத்தில் இருக்குது, அங்கால இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எங்களோட வேலை எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் உழைக்கணும். நம்ம மட்டும் உழைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் உழைக்கணும். ஆனால் எங்களுக்கு எங்களோட வேலை எங்களோட கஸ்டமர் வந்துட்டே இருக்கிறாங்க. அதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சிட்டு வந்தாலும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களுக்கு நிஜமாக திருப்திகரமான முறையில் வாடிக்கையாளர் திருப்திப்படுகின்ற முறையிலே நீங்கள் உங்களது இந்த வாகனங்களை சர்வீஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக உங்களை நாடி வருவார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் திருப்திகரமாக இருக்கும் பொழுது விலையை பற்றி யோசிக்க மாட்டார்கள். திருப்திகரமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த இடத்தில் நாடி வருவது வலிமையாக இருக்கிறது. அதுபோன்றுதான் நீங்கள் சொன்னது போன்று ஏராளமாக வருகை தந்து வெயிட் பண்ணி அமர்ந்திருந்து இந்த சர்வீஸ் சென்டரிலே ஒவ்வொரு அணுவாக பார்த்து இவர்கள் இந்த சர்வீஸ் சென்டர் வேலை செய்கின்ற இந்த ஊழியர்கள் அதனை செய்து முடித்து கொடுக்கின்றார்கள். திருப்திகரமான முறையிலே செய்து கொடுக்கின்றார்கள். சர்வீஸ் பண்ணிய பிறகு மீண்டும் ஒரு முறை வந்து இல்லை இது இவ்வாறு இருக்கிறது என்று சொன்ன சரித்திரம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இது வந்து இன்னொரு பக்கம் கஸ்டமர் என்ன செய்யறாங்கன்னா அந்த குறைஞ்ச விலையை பார்ப்பாங்க. அந்த கஸ்டமர் வந்து கழுவுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா 500 ரூபா தான் ஒரு ஆட்டா சேவிஸுக்கு ஒரு வித்தியாசம் வரும். இப்போ எங்கிட்ட வந்து ஃபுல் சேவிஸ் வந்து 2000 எடுப்போம். 2000 எடுக்கிற காரணம் ஜெக்கில் உயர்த்துறது தான். ஜெக்கில் உயர்த்தாமல் கழினா நாங்கள் 1000 ரூபாய்க்கும் எங்களால் கழுவ முடியும். ஜெக்கில் உயர்த்தி அந்த டயரை கலத்தி அந்த டயரை போட்டு அது கிரிசு அப்படி சுற்றி நிப்புளுக்கு கிரிசு அடிக்க அந்த நிப்புளுக்கு வந்து கிரிசை வெளியாகும்.
தியாகி அது திருப்தியாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜெக்கை இது பண்ணிக்க. இந்த அடுத்து வந்து எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு கூட இல்லை. ஏன்னா நாங்கள் என்ன காரணம்னா எங்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வேலை தெரிஞ்ச பிள்ளைகள், இப்போ அனுபவசாலியை தான் இந்த செட்டில் வைக்கலாம். ஏன்னா நாளைக்கு தொழில் அடிவட்டும் புதாக்களை போட்டு வேலையை இது பண்ணி பழுதாக்கப்படனா அப்போ அவங்களுக்கான சம்பளம் வந்து கூட்டி கொடுக்கும். இப்போ இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு தெரியும் 2000 3000லாம் சம்பளம் காணாது. அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கொடுத்தா தான் அவங்களும் நிற்பாங்க, இப்படியான வேலைகளையும் அவங்க சந்தோஷமாக செய்வாங்க. ஏன்னா அவங்களோட கடமை அவங்க பார்க்கறது எனக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் இது விஷயம். இந்த பைக்கிலுக்கு வந்து நாங்கள் 500 ரூபா தான் எடுக்கோம். என்ன காரணம் தான் காரோஸ் டயர் போலீஸ் அடுத்து அவங்க வேலை செய்கிற எங்கள் இந்த கரண்ட்டு இந்த எல்லாம் இது பண்ணக்குள்ள எங்களுக்கு ஒரு 100 ரூபா காசு ஒரு 50 ரூபா காசு ஒரு பைக்கில் கிடைக்கும். இதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்கு நிறைய பைக்கில் வாரத்தால் எங்களுக்கு அந்த லாபம் கிடைக்குது அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக திருப்திகரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வழங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உண்மையான முறையிலே இந்த சர்வீஸ் சென்டரிலே இவ்வாறு தான் இந்த நாங்கள் கெமிக்கல் பாவிக்கின்றோம், அதுபோல் இந்த கெமிக்கல் தான் பாவிக்கின்றோம், இவ்வாறு தான் வாடிக்கையாளர்கள் நாங்கள் கவர்ந்திருக்கிறோம் என்று இகாஸ் அவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது இதில் வேலை செய்யக்கூடிய ஒரு உத்தியோகத்தர் இருக்கின்றார். அவர் மிகவும் முன்முறமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த பைக்கிலை கழுவி இப்பொழுது அதனுடைய 2வது பகுதி வேலையை முடிப்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எனக்கு வேலை பழக்கி தந்தது காக்கா. நானா நீங்கள் போட்டில் பார்த்துருப்பீங்க. 2வது வாப்பாட பேர் ரமேஷ் இருக்கும், நம்பர் இருக்கும். அதில் 2வது பேர் முஜிப் இருக்கும் காக்கா. அவருடைய சகோதரர் முஜிப் அவர்கள் முன்முறமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை கவனிக்காமல் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சரி, அவரிடம் சில விடயங்களை கேட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்களது இந்த சர்வீஸ் சென்டரை நாடுவதற்காக நீங்கள் தொலைபேசி இலக்கங்களாக அழைத்து நீங்கள் உங்களது புக்கிங்களை செய்து நீங்கள் இங்கே வருகை தந்து சர்வீஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். முஜீப் 075 29 19 412, இகா 076 016 17 74, இன்ஃபாத் 075 73 95 904, இகா இஸ்பாக் 077 25 11 401. அதுபோல ரமேஷ் இவருடைய தந்தையார் 074 00 54 225 என்ற அந்த இலக்கத்தினூடாக அழைத்து நீங்கள் உங்கள் சர்வீஸ்களை நீங்கள் புக் செய்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்கள். அடுத்து வந்து எங்களை கஸ்டமர் கேட்பாங்க, அந்த மெக்கானிக் வந்து உங்களால் எடுக்க இயலாதான்னு. ஏன்னா எங்களுக்கு வந்து மெக்கானிக் எடுக்கிறது வந்து என்ன காரணம்னுச்சுன்னா நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல மெக்கானிக் கிடைக்கணும். ஏன்னா எங்களோட வந்து கடை வந்து வேலையை நாங்கள் துப்புரா செய்கிற மாதிரி எங்களுக்கு அதுக்கேற்ற மெக்கானிக் அமையணும். நாங்கள் இடத்த கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க பழுதாக்கிட்டு போய்த்துருவாங்க. மற்ற இடத்த ரமேஷ் சேவை சென்டரில் போனேன், இப்போ மகதி ஆகிக்கலாம். இப்போ மகதி சேவை சென்டருக்கு போயிருந்தோம், அவங்க வந்து ஒழுங்காக மெக்கானிக் பண்ணுறாங்கல்ல, ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்னு பேராடி வரும். அப்போ அந்த பேரை நாங்கள் கெடுக்க போகிறோம். ஏன்னா எங்களோட சேவை சென்டரில் வாகனம் கழுவ வந்தாங்கன்னா நல்லா கழுவி கொடுக்காங்கிற பேர் வைக்கிற மாதிரி அந்த மெக்கானிக்கும் நல்ல முறையில் செய்யணுங்கிறதுக்காக தான் நல்ல மெக்கானிக் மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம், தேடி பார்த்து எடுத்திருக்கோம். மஷாலாண்டு பெடில் அவங்க இன்றைக்கும் வாரத்துக்கு ஜாயின்ட் ஆகிறதுக்கு இருந்தாங்க. எங்களுக்கு சீசன் டைம், இந்த சீசன் டைம் தெரியல, இந்த க்ரோடுக்குள்ளே அவங்களையும் கொண்டாந்து வச்சுட்டு இது பண்ணி தான் பெண்ணால் களியை ஜெக்கெல்லாம் போட்டு வேறு லெவலில் அவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து எல்லா பார்ட்ஸும் எடுத்து வச்சு நாங்கள் வேறு முறை செய்கிறதுக்காக தான் இந்த பார்ட்ஸ் ஐட்டத்தையும் போட்டு மெக்கானிக் ஸ்டாப் பண்ணி எல்லாமே இது பண்ணி நாங்கள் செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அது எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட கஸ்டமர் எங்களுக்கு பண்ணுற சப்போர்ட்டும், எங்களை நம்பி வாரத்தால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கடைசி வரைக்கும் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் எங்களோட கஸ்டமர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக திருப்திகரமான வேலையை செய்து கொடுக்கும் பொழுது கஸ்டமர்ஸ், அதாவது வாடிக்கையாளர்கள் திருப்திகரமாக இங்கே வருகை தந்து உங்களது சர்வீஸ் சென்டர் நாடி வருவார்கள் என்பது உண்மை. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது ஏராளமான வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைய தினம் மாத்திரம் இரவு அதிகாலை 4:30 மணி வரைக்கும் இந்த சர்வீஸ் சென்டர் திறந்திருக்கும். உங்களது மோட்டார் பைக்குகள், கார், அதுபோல திருவில்களை நீங்கள் சர்வீஸ் செய்ய விரும்பினால் நீங்கள் இன்றைய தினம் ரமேஷ் சர்வீஸ் சென்டரை 4:30 மணி வரைக்கும் நாடலாம். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை பிரதான வீதியின் ஃபுட் சிட்டி எதிரே உள்ள கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை வீதியினூடாக பீச் வீதியை அடையும் பொழுது நீங்கள் வலது பக்கத்திலே சாய்ந்த பக்கம் திரும்பினால் சர்வீஸ் சென்டர், ரமேஷ் சர்வீஸ் சென்டர், மகதி சர்வீஸ் சென்டர் இருக்கின்றது. எனவே ரமேஷ் சர்வீஸ் சென்டர், மகதி சர்வீஸ் சென்டர் மாற்றம் பெற்றிருக்கிறது.
இவ்வாறு இந்த விடயங்கள் இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த சேவை சென்டருக்கு இவ்வளவு ஒளி தேவைதானா என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழுகிறது. இந்த இவ்வளவு விதமான ஒளிகளை, அதாவது லைட்களை போட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்னு சொன்னால், எங்களோட சேவை சென்டர் காலையில் 7 மணி வந்து நைட்டுக்கு 10 மணி வரைக்கும் சேவை சென்டர் வேணும். அதனால் கார் வரும், ஆட்டோ வரும். இந்த நைட்டில் அவங்க ஃப்ரீயானவங்க நைட்டில் வருவாங்க. வரக்குள்ள அவங்களோட வாகனம் சில நேரம் இருட்டில் இவ்வளோ விளங்க மாட்டேன், எங்களுக்கும் விளங்க மாட்டேன், அவங்களுக்கு விளங்க மாட்டேன். கழுவி கொடுத்து நாங்கள் அனுப்பிடுவோம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கஸ்டமர் காசு ஏறாங்க, அவங்கள காசு ஏற மாதிரி திருப்தியாக செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நம்பிக்கையாக தந்துட்டு போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வேலையும் நம்பிக்கையாக அவங்களுக்கு செய்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கரண்ட் செலவாயினாலும் பிரச்சனை இல்லை, கரண்ட் போனாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ செலவழித்தாலும் அந்த வேலைகளை துப்புரா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா எங்களோட பேர் அடிபடப்படாது. எங்கள் வாப்பா வச்ச பேர் ரமேஷ் சேவை சென்டர், அவரோட பேரை நான் அழிக்க போகிறாங்கிறதுக்காக வேண்டி இப்போ மகவி சேவை சென்டர் எங்கள் வாப்பா எந்த மகனோட பேரை வைக்க சொன்னதுக்காக வேண்டி அது எனக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் வாப்பா தான் சொன்னார், இனி முடிஞ்சுமா, இனி 5 வருஷம் நான் எந்த பேர் போதும், இனி உண்ட மகன் பேர் எதிர்காலத்தில் அவன் தான் வரணும், அவன் பேரை வச்சு இது பண்ண. நான் ஏன் தம்பிர பேர்கள் அப்படி இல்லை, நீ தானே இதுக்கு மெனக்கற, நீ தானே இதுக்கு பாடுபடுற, அப்போ உண்ட மகன் பேரை நீ வை, உனக்கு வைக்கிறேன்டா, உண்ட பேரை வைக்கிறேன்டா வை. அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே நான் இந்த மகன் பேரை வைக்க அப்படிங்கிறது ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நல்ல கஸ்டமர். நான் பயந்துட்டு இருந்தேன், பேர் மாற்றம் செய்தால் ரமேஷ் சேவை சென்டர், இப்போ மகதி சேவை சென்டர், புது சேவை சென்டர், கஸ்டமர் வரமாட்டாங்கன்னு நினச்சி நான் இது பண்ணேன். ஏன்னா எங்கள்கிட்ட தெரியும் தானே நாங்கள் யார், அவர் யார், காக்கா யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், முஜிபா யாருங்கிறது தெரியும். அப்போ இந்த செட்டு அவங்கிறாங்கிற அந்த இதெல்லாம் பேர் போனால் போட்டும் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் நம்பிக்கையாக வராங்க. அது சந்தோஷம். நிச்சயமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கூட வாடிக்கையாளர்கள் உங்களுக்குரிய வாடிக்கையாளர்களை நாடி வந்து கொண்டே இருப்பார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பெருநாள் தினத்தை ஒட்டி நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் அதிகாலை 4:30 மணி வரைக்கும் மக்களுக்கு வாடிக்கையாளருக்கு அந்த சேவையை சரியாக வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இப்பொழுது இந்த சேவை சென்டரை இன்றைய தினம் மாத்திரம் 4:30 மணி வரைக்கும், அதிகாலை 4:30 மணி வரைக்கும் திறக்க இருக்கின்றீர்கள். வழமையாக வெள்ளிக்கிழமை மூடப்பட்டிருக்கும். ஏனைய தினங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் காலையில், ஏன்னா நிறைய பேருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் காலையில் நாங்கள் ஒரு 7 மணிக்கு திறந்தோம்னா ஒரு 11:30 போல் நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் 11 மணி பைக்கில் எடுப்போம், 11:30 கடை மூடிடுவோம். ஏன்னா எங்களோட கஸ்டமர், எங்களை நம்பி வர கஸ்டமரை நாங்கள் திருப்பப்படுறாங்க. ஏன்னா எல்லாமே எங்களை கஸ்டமருக்காக தான் நாங்கள் டைமையும் எல்லாம் எடுக்கிற காரணம் அந்த ஒன்று தான். தினமும் நீங்கள் திறந்து கொண்டே இருக்கின்றீர்கள். வெள்ளிக்கிழமை மாத்திரம் அரை நாள் நீங்கள் வேலை செய்வீர்கள். வியாழக்கிழமை நைட் 12 மணி ஆகும். வியாழன் 12 மணி ஆகும். ஏன்னா நாங்கள் கஸ்டமர், எங்களுக்கு அந்த லீவு நாள் தானே எல்லோரும் வருவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களை கஸ்டமருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டே இருப்போம். சில நேரம் கஸ்டமர் சொல்லுவாங்க திருப்பி கொஞ்சம் இது பண்ணுங்க, நாங்கள் திருப்பி அவங்களுக்கு திருப்தி இல்லையா திருப்பி நாங்கள் செய்வோம். அதான் எங்களோட வேலை. வேறு நான் இது வரைக்கும் நான் பாருங்கள் எங்களை கஸ்டமர் எங்களுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம்னு சொல்லி, கிஃப்ட்னு சொன்னால் 5 சர்வீஸ் பண்ணால் ஒரு சர்வீஸ் ஃப்ரீ மாதிரி, அது எல்லாம் வாகனம் பெரிய வாகனம் அடிக்கட்டும், பைக்கில் அடிக்கட்டும், அது பண்ணுறது தான் இருந்தோம். டிஷர்ட் எங்களுக்கு வாரத்துக்கு சொன்னங்கிட்டு நாங்கள் ஜேஸ் அடிக்க கொடுத்த மகதி சர்வீஸ் என்னன்னு சொல்லி ஜேஸ் அடிக்க கொடுத்தா அது கொஞ்சம் வர சொன்னங்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அது வந்ததுக்கு பிறகு உங்களை கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம். அதே மாதிரி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்னதுக்காண்டி அந்த கார்டு கொடுப்போம், என்ன செய்கிறதுக்காண்டி இந்த கார்டு அவங்களுக்கு யூஸாக இருக்கும் கஸ்டமருக்குங்கிறது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தெரியும். இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறது. இவ்வாறு இந்த மகதி சேவை சென்டர் நிறுவனம் இயங்கி வருகிறது. திருப்திகரமான சேவை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த மகதி சேவை சென்டர் நீங்களும் நாடி உங்களது சேவிஸை ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களது வாகனங்களுக்குரிய சேவிஸ்களை ஒரு முறை செய்து பாருங்கள். அதன் பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு ஏனைய இடங்களில் செய்கின்ற அந்த சேவிஸை விட இங்கே எவ்வாறு திருப்தி இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். எனவே இந்த அளவில் நாங்களும் இந்த நேரலையை நாங்கள் முடித்துக்கொண்டு மற்றொரு நேரலையை நாங்கள் சந்திக்க போகின்றோம். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையின் பீச் வீதியிலே அமைந்திருக்கின்ற மகதி சேவை சென்டர் நிறுவனத்திலிருந்து நாங்கள் இதுவரைக்கும் இந்த நேரலையை தந்திருந்தோம். இதனோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். அதுபோல மீண்டும் ஒரு முறை மலரவிருக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தாரைக்கோடு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.